10 குழந்தைகள் பிறக்கும் ஒரு காலத்தில். உயிரோட இருந்தது 5 தான். 6 குழந்தை இறந்துரும். அதனால தான் நிறைய குழந்தை பெற்றுக்குவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ ரேர் குழந்தைகள்லாம் இழக்கிறது. ஒரு குழந்தை தான் வச்சிருக்காங்க ஒரு ஃபேமிலியில். அவங்கள காப்பாற்றுறதுக்கான எல்லா சூழ்நிலையும் இருக்கு. ஒரு ஸ்கேனுமே நம்மளுக்கு ப்ரெக்னென்சி என்ன கேட்டால் முக்கியமானது தான். இது வந்து ஒரு 5வது மாதம் அனாமலி ஸ்கேன் சொல்லுவாங்க. இன்னொரு பெரிய குறைபாடு ஸ்கேன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தையோட ஃபேஸாக இருக்கட்டும், குழந்தையோட மூளை பகுதியாக இருக்கட்டும், இல்லை இங்கே பார்த்தது பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஹார்ட், அதில் போகிற சேம்பர்ஸ், அந்த வியூஸ் எதாக இருந்தாலும் ஓகே. ஸோ நம்ம வந்து அந்தந்த ஸ்டேஜுக்கு குழந்தையோட டெவலப்மெண்ட் ஓகேவா இருக்கா, ஹார்ட்டாக இருந்தாலும் சரி, பிரெயினாக இருந்தாலும் சரி, அதன்ற டீல் பண்ணலாம். ரியோ ஆம்புலன்ஸ் வந்து வெரி யூனிக். இல்லை 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து வி ரீச் ஃபார் அவே பிளேசஸ் ஃப்ரம் ஹியர். ஆக்சிஜன் கெப்பாசிட்டி, ஸ்பெஷலைஸ்டு இன்குபேட்டர்லாம் அவைலபிள். அதே மாதிரி வென்டிலேட்டர், பிளட் ப்ரெஷரை, ஹார்ட்டை நல்லா ஃபங்க்ஷனில் வச்சிருக்கிறவங்க உள்ள மெடிசின்ஸ் கொடுக்குறவங்கள பம்ப்ஸ். இது ஒரு மொபைல் மினி ஐசியூ. பேபி வந்து இங்கே வந்த பிறகு வார்மர் இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற டெம்பரேச்சர் கொடுக்குறக்கா உள்ள எக்யூப்மெண்ட் இது. அது ஆக்சிஜன் எல்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணுறதுக்குள்ள எக்யூப்மெண்ட் இருக்குது. எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்கான மெடிசின்ஸ்லேருந்து எக்யூப்மெண்ட் எல்லாமே பெயின்லெஸ் டெலிவரின்னு சொல்கிறாங்க இல்லையா, பெயின் இல்லாமல் பண்ணுறதுக்கான வசதிகள்லாம் இருக்குது. விமன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல பெயின் இருந்து டெலிவரி பண்ணால் தான் நமக்கும் நல்லது, பேபிக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. எபிடியூரல் அப்படின்னு ஒரு அனஸ்தீசியா அப்படின்னு இருக்குது. அது வழியாக பண்ணும்போது பெயின் கம்மியாக இருக்கும். ஆனால் சேஃபான பர்த்துக்கு இன்ஷூர் பண்ணலாம். குழந்தைகளுக்கு வேக்சின் போடுறதில்ல இந்தியா, எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்து டூயிங் சோ வெல். வேக்சின்ங்கிறது எல்லா வியாதியும் எதிர்க்கிற விஷயம் கிடையாது. கில்லர் டிசீசஸ் அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது வந்துட்டா தப்பிக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். மதுரையில் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு சில்ட்ரன்ஸ் அண்ட் மெட்டர்னிட்டியில் பேர் போன ரியோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதில் ரியோ ஹாஸ்பிட்டலுடைய எம்டி அண்ட் சீஃப் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் தினேஷ். குழந்தைகளுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பேசப்படலை. ஆனால் குழந்தைகளுக்கான அட்ரஸிங்கே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள்ன்றதை கவனிக்கிறதுக்கான ஸ்பெஷல் கேர்ஸ் வந்து நிறைய இடத்துல இல்லை. மதுரையில் இப்போ நீங்கள் ரியோ ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பெஸ்ட்னு பேர் வாங்கியிருக்கீங்க. எப்படி குழந்தைகளுக்காக எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வரணும், அதுவும் மதுரையில் கொண்டு வரலாம்னு ஆசைப்பட்டீங்க? ஆரம்பத்தில் மிக சாதாரண ஃபேமிலியில் அபிராமங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து, அதுக்கு பிறகு எங்கள் பேரண்ட்ஸ் இங்கே மதுரைக்கு மூவ் ஆகி இங்கே கவர்மெண்ட் சர்வீஸ்லேயும் ஒரு 3 வருஷம் இருந்தேன். அதுக்கு பிறகு நான் வெளிநாடு போகணும், முக்கியமாக லண்டனுக்கு போகணுங்கிற ஆசையில் டிசிஹெச், அதாவது குழந்தைகளுக்கான சிறப்பு வைத்தியம் இங்கே கற்றுக்கிட்டு, அதுக்கு பிறகு நான் லண்டனில் ரொம்ப நாள் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். மொத்தம் 16 வருஷம் நான் யூகேல இருந்திருக்கேன். ஆனால் எப்பயுமே என்னோடய ஹார்ட் இங்கே தான் இருந்தது. மதுரைக்கு தான் வரணுங்கிற நோக்கத்தில் திரும்ப வந்தேன். பல முனைகளிலிருந்தும் எதிர்பார்ப்பு ரொம்ப இருந்தது. என்னோடய சர்வீஸ் வந்து என் குழந்தை இங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்க கூப்பிடுவாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸுமே அவங்களோட குழந்தைகளை பார்க்குறதுக்கு மற்ற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்பொழுது கூப்பிடுவாங்க. இப்படிலாம் பார்க்கும்பொழுது நான் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறத உணர்ந்தேன். நான் எல்லாத்தையும் கற்றுட்டு வந்துட்டு வேறு ஃபீல்டில் போகிறத விட இவ்வளோ பெரிய தேவை மதுரையில் இருக்குங்கிறத உணர்ந்து, அதுக்காக தான் நான் வந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்தோம். குழந்தை வந்து ப்ரீமெச்சூர்டாக இருக்குது, இந்த குழந்தையை காப்பாற்ற முடியுமா? ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த குழந்தை பிழைக்காதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் அதை எப்படி அட்ரஸ் பண்ணி இங்கே காப்பாற்ற முடியுன்ற ஒரு சேலஞ்சை எடுத்தீங்க? நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. இங்கே அவேர்னஸ் வந்து ரொம்ப புவராக தான் இருந்தது. சாதாரண மக்களுக்குமே வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சீரியஸான வியாதி வந்தால் பிழைக்க மாட்டாங்க, அடுத்த குழந்தைய பார்த்துக்குறோம் அப்படிங்கிற சூழ்நிலை ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் அதெல்லாம் வேகமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு மட்டும் இல்லை, மருத்துவர்களுக்கே அப்படி தான் தோணும். இங்கே உள்ளவங்க எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். குழந்தை ஃபார் எக்ஸாம்பிள் குறை மாதத்தில் பிறக்குதுன்னு வச்சுங்களேன், அது பிழைக்காதுங்கிற ஒரு இதுதான் நார்மல். ஒரு 2 கிலோவுக்கு கீழே பிறந்துட்டா அல்லது 1.5 கிலோவுக்கு கீழே பிறந்துட்டா பிழைக்காதுங்கிறது தான் பொதுமக்களும் நினச்சது, டெலிவரி டாக்டர் நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நேரடியாக நான் கம்யூனிகேட் பண்ணும்பொழுது சொல்லுவேன், மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. சொல்கிறது வேறு விஷயம், செஞ்சு காமிக்கிறது வேறு விஷயம். அவங்க முதல்ல என்னை சந்தேக பார்வையோடு தான் பார்த்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 28 வாரம் அல்லது 32 வாரம் கூட, நார்மலாக பார்த்தீங்கன்னா 40 வாரம்னு சொல்கிறோம் இல்லையா, 38 வாரம்னு சொல்லலாம். ஃபுல்லாக ப்ரெக்னென்சி இருக்குன்னா 38 வாரத்துக்கு கீழே குழந்தைய சந்தேகம் பார்ப்பாங்க. 32 வாரத்தில் பிறந்தது பிழைக்குமாங்கிற சந்தேகம் இருந்தது அவங்களுக்கு. அப்போ நான் அவங்களுக்கு ரீஅஷ்யூர் பண்ணேன், இதை நாங்கள் காப்பாற்றி கொடுக்குறோன்ட்டு.
அதை செஞ்சு செயல்பாட்டில் காமிச்ச பிறகு அவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோல் போஸ்ட் வந்து 32 வாரத்துலேருந்து 28 வாரத்துக்கு வந்தது. 28 வாரத்தில் பறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று பேபியாக தானாகவே வந்துடுது, அல்லது மதருக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்தால் குழந்தைய வெளியே எடுத்தே ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது குழந்தையும் பிழைக்கும் அப்படிங்கிற அந்த அந்த கான்ஃபிடென்ஸ் நாங்கள் கொடுத்தோம். ஏன்னா 28 வாரங்கிறது அவ்வளவு ஈஸியாக அவங்கள இறக்க விடுறதில்லை. இங்கே உள்ள ட்ரீட்மெண்ட்டில் பிழைச்சாங்க. அதை தாண்டி 28 வாரத்தை தாண்டி 24 வாரம், 24ங்கிறது ஆல்மோஸ்ட் half தி டியூரேஷன் ஆஃப் த ப்ரெக்னென்சி. பாதி கிணறு தான் தாண்டுற இது சூழ்நிலை. அந்த அப்படி இருக்கிற குழந்தையுமே காப்பாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ கான்ஃபிடென்ஸ் நாட் ஓன்லி இன் பப்ளிக் மத்தியில் மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ் மத்தியிலையுமே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தோம். அதனால் வந்து பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்தது. இது நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அதில் முக்கியமாக நாங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து யூகேல நடக்கிறத காட்டிலும் இங்கே சிறப்பாக செஞ்சோம்னு நான் நம்புகிறேன். அது வந்து என்னென்னா ரெட்ரீவல் சர்வீஸ்னால் இங்கே இருக்கிற சீனியர் டாக்டர்ஸ் ட்ரெயின்ட் இன் யூனட்டாலஜி ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து ஆம்புலன்ஸில் வெல் எக்யூப்ட் ஆம்புலன்ஸோட, அதாவது ராஜபாளையம், ராம்நாட், தேனி, எங்கேனாலும் இந்த 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ் சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ட் போய், ஈவன் திருச்சி அங்கெல்லாம் கூட போய் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இஃப் பாசிபிள் அவங்க அங்கே இருந்து குழந்தைய பிறந்த உடனே அவங்களுக்கு வேண்டிய முதல் உதவி எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து சேஃபாக ஜேர்னியில் கொண்டு வந்து இங்கே ரியோ ஹாஸ்பிட்டலில் வச்சு ரொம்ப நாள் வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். அது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட், பட் பர்சிஸ்டண்ட்டாக அது சேலஞ்சிங் ட்ரீட்மெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அரை கிணறு தான் தாண்டியிருக்கோம், 24 வாரம் தான் தாண்டியிருக்கோம்னு வச்சுக்கங்களேன். குழந்தை இன்னும் அது 35 வாரம் வரைக்குமாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலே இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு அந்த டியூரேஷன் ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்க்குற மாதிரி. கரெக்ட். வயிற்றில் உள்ள சப்போர்ட்டு வெளியே வந்துட்டாங்க இல்லையா, இப்போ யார் கொடுக்குறது? நாங்கள் தான் கொடுத்தாகணும். அப்போ கொடுத்து அதை வந்து ஸ்டேபிளாக கொண்டு வந்து பிழைக்க வைக்கிறது ஒரே ஒரு சேலஞ்சு. அதை விட முக்கியமானது வைட்டல் ஆர்கன் சொல்ல முடியாது, முக்கியமாக பிரெயினோட ஃபங்க்ஷனை ப்ரிசர்வ் பண்ணணும், பிழைக்க வச்சு. பட் ரொம்ப பெரிய குறைபாடோட குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த ஹோல் ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும். அதனால் எங்களோட முயற்சி வந்து வெறும் குழந்தைகளை பிழைக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டிய அனைத்து முயற்சியும் எடுப்போம். அதில் தான் பிரெயின் ப்ரொடெக்டிவ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில டிசார்டர்ஸ் இருக்கலாம். தாய் வயத்தில் ஒரு 10 மாதம் இருக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் ஒரு 5 மாதத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி அதை கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் 1000 days இஸ் த கீ. குழந்தை கருத்தரிச்சு ஆரம்பிச்சிலிருந்து வெளியே வந்து அதுக்கு அடுத்தப்புறம் ஒரு 2 வருஷம், அந்த 3 வருஷம் தான் கீ திங் ஃபார் த சைல்டு. அவங்களோட லாங் டேர்ம் இருக்கு இல்லையா, 70 வயசுல எப்படி இருப்பாங்கிறத டிசைட் பண்ணுறது முதல் 3 வருஷம். வயதுக்குள்ள 1 வருஷம், வெளியே 2 வருஷம். அதில் வந்து அந்த பாட்டில் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் டெஃபினெட்லி. எஸ்பெஷலி ஃபோக்கஸ் நாங்கள் வெறும் குழந்தைகள் மட்டும் பார்க்காம பெண்களையும் பார்க்குறோம். முக்கியமாக பிரசவம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆன்டிநேட்டல் கேர் சொல்ல முடியா, வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே என்னென்னலாம் அவங்களுக்கு செஞ்சு அவங்க நல்லபடியாக கொண்டு வர்றோமோ அதுங்கிறது ரொம்ப முக்கியம். பிறந்த உடனே நாங்கள் இருக்கோம். குறைவாக வந்துட்டாலுமே நியோனேட்டாலஜிஸ்ட் நாங்கள் இருந்து அவங்கள நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணி பிரெயினையும் ப்ரொடெக்ட் பண்ணி எல்லா ஆர்கன்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா. அது வந்து மேக்ஸிமைசஸ் தி எஃபெக்ட். அதை தாண்டி பேரண்ட்ஸுக்கு நிறையா பேரண்ட்ஸ் முக்கியம். அவங்க எப்படி வளர்க்குறாங்க, எவ்வளோ கேர் எடுத்து ஹெல்த் கேர் எவ்வளோ கொடுக்குறாங்க, அதெல்லாம் மாறிட்டு வருது. முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் குழந்தைங்கிறது 10 குழந்தைகள் பிறக்கும் ஒரு காலத்தில். எங்கள் பாட்டிக்கு பிறந்தது 11, உயிரோடு இருந்தது 5 தான். 6 குழந்தை இறந்துரும். அதனால தான் நிறைய குழந்தை பெற்றுக்குவாங்க. ஏதாவது பை சான்ஸ் இவங்க பாதி பேர் இறந்தாலும் இவங்களாவது இருக்காங்களேன்ட்டு. இப்போ அப்படி கிடையாது. ரொம்ப ரேர் குழந்தைகள்லாம் இழக்கிறது. ஒரு குழந்தை தான் வச்சுருக்காங்க ஒரு ஃபேமிலியில். அவங்கள காப்பாற்றுறதுக்கான எல்லா சூழ்நிலையும் இருக்குது. அதனால் சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகிருக்கு, ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ் ஆகிருக்கு. அதில் ரியோவும் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இதுக்கான மெடிசன் நம்ம ஊர்லேயே இல்லை. இதுக்கு வந்து யூகே இல்லை யூஎஸ்க்கு தான் நீங்கள் போகணும், எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அங்கே தான் எங்கள் குழந்தையை போய் காப்பாற்ற முடியும் அப்படிலாம் இருக்கும். பட் இப்போ எப்படி ஜென்ரேஷன் மாதிரி இருக்குன்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவு அதிகமாக இருக்குது. அந்த ஃபெசிலிட்டிஸாக அதை விட ஹை ஸ்டாண்டர்டில் இந்தியாவிலே தர முடியுதுன்னு அங்கேருந்து இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்ட் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கற்காலத்தில் இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங். ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிற மாத்திரக்காக தான் நாங்கள் இதிலே வந்தோம். அந்த வந்த சூழ்நிலை வந்து நான் ஆல்வேஸ் கம்பேர் யூகேல என்ன பண்ணமோ
அது நேச்சுரல் தானே, அங்கே உள்ளதை தான் நான் இங்கே இந்த குழந்தைகள்கிட்ட எதிர்பார்ப்போம். அதை கொடுக்கறதுக்கான சூழ்நிலை இங்கே இருக்கா? சுத்தமாக கிடையாது. மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் குழந்தை வந்து லாஸ்ட்டாக தான் இருந்தது. இது அவங்களோட ப்ரெஃபரன்ஸ். ஏன்னா குழந்தைகள் மருத்துவமனைங்கிறது மணி ஸ்பின்னிங் யூனிட் கிடையாது. அதே மாதிரி அந்த காலத்தில் அவ்வளவு மணி செலவழித்து பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை தான் இருந்துச்சு. இந்த கடந்த 10 வருஷமாக நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு இல்லையா? எக்கனாமிக்காகவும் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். அவேர்னஸ் நிறையா வந்துருச்சு. எங்களை மாதிரி உள்ள டாக்டர்ஸ் UK US போனவங்க திரும்பி வந்திருக்காங்க. அவங்க வந்து அங்கே பார்த்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ண விரும்புவாங்க. அதே தான் நானும் இங்கே வந்தேன். ஆனால் சேலஞ்சஸ் இல்லாமல் இல்லை. நான் வரும்போது என்கிட்ட நிறையா வெல் விஷஸ் சொன்ன விஷயம் என்னென்னா, மதுரையில் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. மக்கள் வந்து உங்களுக்கு வந்து பே பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஹை குவாலிட்டிலாம் கொடுக்கக்கூடாது. ஓரளவு இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டாண்டர்டு அப்படின்னு ஒன்று கிடையாது. UK ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸ்டாண்டர்ட்னா ஸ்டாண்டர்ட் தான், நம்ம வைக்கிறது தான், நம்ம வைக்கிறது தானே ஸ்டாண்டர்ட். அதனால தான் எங்கள் டேக்லைனை சொல்லுவோம், அவர் சில்ட்ரன் டிசர்வ் தி பெஸ்ட். அதான் எங்களோட ரியோவோட இது. அதே தான் அவர் மதர்ஸ் டிசர்வ் தி பெஸ்ட் கேர். அதான் விமென் அண்ட் சில்ட்ரன் ரியோ ஹாஸ்பிட்டலில் அதுதான் எங்களோட மோட்டோ. ரியோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், பொதுவாக உள்ள மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டி இது பண்ணோன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறோம். அதனால தான் CT ஸ்கேன் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். எங்களுக்கு வந்து ரொம்ப ரேர். ஏன்னா பெரியவங்களுக்கு தான் அடிக்கடி தேவைப்படும். சின்ன குழந்தைங்க வந்து பேஷண்ட் இல்லை, அது மட்டும் நினச்சிங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குழந்தைக்கும் ஒரு 60 வயது அடல்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? 60 வயது இருக்கிறவங்களுக்கு வியாதியஸ்தர்கள், அவங்களுக்கு அந்த வயது கேட்சப் ஆகும்போது உள்ள வியாதிகள் வந்து தான் ஆகும். பெரும்பாலானவர்கள் டயபெட்டிஸ் இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. குழந்தைகள் அப்படி இல்லை. அவங்க நார்மல், அவங்க ப்ராசஸ்க்கே மெடிசன் தேவைப்படும், நார்மலாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சில வியாதிகள் இந்த CT ஸ்கேன் பண்ணலாம் நாங்கள் ரேர், எமர்ஜென்சியாக தேவைப்படும். அந்த சமயத்தில் இவங்க நகர்த்தி கொண்டு போய் வேற சென்டர்லேயோ பண்ணக்கூடாதுங்கிறக்காக லாபத்தை பார்க்காம நஷ்டம்தான் அதை ரன் பண்ணுறது. CT ரன் பண்ணுறது இங்கேயே பண்ணுறதுக்கு ரியோலேயே பண்ணுறோம். அதனால அது இன்னும் அண்டர் ஒன் அம்ப்ரெல்லா எல்லா கேரும் கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லா ஸ்பெஷாலிட்டியும் வச்சுருக்கோம். இப்போ குழந்தை ஒன்று அடிபட்டுருச்சு, எமர்ஜென்சியாக CT ஸ்கேன் பண்ணணும், அடுத்து வந்து ஆர்த்தோபெடிஷன் எலும்பு டாக்டர் பார்க்கணும் அப்படின்னா குழந்தைகளுக்கான ஆர்த்தோ டாக்டர் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். அதனால அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. குழந்தைகளுக்கான கார்டியாலஜிஸ்ட், ஹார்ட் வந்து உங்கள் ஃபிஸ்ட் சைஸ் தான் இருக்கும் குழந்தைகளுக்கு, எல்லாருக்குமே மெஜாரிட்டி. உங்கள் கை இப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சைஸ் தான் உங்கள் ஹார்ட் சைஸ். குழந்தையோட கையை பாருங்க, இவ்வளோதான் இருக்கும் அந்த சைஸ். அப்போ அதை வந்து பார்க்குற அளவுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு தான் அந்த இதை கண்டுபிடிக்க முடியும். அடல்ட் வந்து பெரும்பாலான அடல்ட் கார்டியாலஜிஸ்ட் திணறுவாங்க. இப்போ வெரி ரீசெண்ட்லி எய்ம்ஸ் தான் டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா. அதில் பீடியாட்ரிக் நியூராலஜி படித்தவங்க, DM பீடியாட்ரிக் நியூராலஜி, அது இங்கே சவுத் ஆஃப் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. நாங்கள் அதுக்காக கஷ்டப்பட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி இங்கே எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம். அதனால் டாப் மோஸ்ட் கன்சல்டன்ட்ஸ் எது ஃபீல்டில் இருக்குமோ ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி குழந்தைகளுக்கான டாப் மோஸ்ட் சைல்டு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன், சைல்டு பீடியாட்ரிக், அதாவது பீடியாட்ரிக் சர்ஜன், அதுலேயே நியோனேட்டல் சர்ஜன் சொல்லுவோம், பிறந்த குழந்தைகளுக்கான ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட். டாக்டர் விஜய் ஆனந்த்னு அவர் வந்து நியோனேட்டல் சர்ஜன். குழந்தைகள் பிறந்து 30 நாளுக்குள்ள உள்ள வெரி ஸ்பெஷலைஸ்டு, இவ்வளோதான் இருக்கும் சைஸ், அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் இருக்காங்க. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சர்ஜரிஸ் இன் ஹோல் ஆஃப் த தமிழ்நாடு குழந்தைகளுக்கு பண்ணுறதில்ல. அரசு மருத்துவமனையை தாண்டி இங்கே பண்ணுறது நம்மளாக தான் இருக்கணும். அதே மாதிரி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நியூபார்ன்ஸ், இந்த மாதிரி பிறந்த குழந்தைகளுக்குள்ள ப்ரீமெச்சூர் பேபிஸும் சரி, நாங்கள் தான் அதிகமான ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிலையுமே நீங்கள் ஏற்கனவே கேட்டது மாதிரி ஆட்டிசம்க்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, இப்படி மல்டி டிசிப்ளினரி டீம் எல்லாத்துக்குமே வச்சுருக்கோம். எல்லா ஸ்பெஷாலிட்டியும் ஒரே கேரில் கொடுக்குறோம். எல்லாத்தையும் தாண்டி எமர்ஜென்சி கேர் கொடுக்குறோம் 24/7. எனி எமர்ஜென்சிஸ், குழந்தைக்கு என்ன ஏற்பட்டாலும் டீல் பண்ணுறதுக்குள்ளே உள்ள எல்லா சர்வீசஸும் இங்கே ஒரே பிளேஸில் கொடுத்துருக்கோம். அது வந்து எந்த விதத்துலேயும் சென்னையிலேயோ கோயம்புத்தூரை விட இன்ஃபீரியராக இருக்கக்கூடாதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஒரு காலகட்டம் வரைக்கும் தடுப்பூசி வந்து போடாமல் இருந்தாங்க. தடுப்பூசிலாம் எதுக்கு, என் குழந்தை ஆரோக்கியமாக தான் இருக்குது அந்த மாதிரி இருப்பாங்க. வேக்சின் எவ்வளோ முக்கியம், அதுவும் நம்ம ரியோவில் போடுற வேக்சின்ஸ். பிலீவ் இட் ஆர் நாட், வேக்சினேஷன் அப்டேக் இருக்கு இல்லையா, குழந்தைகளுக்கு வேக்சின் போடுறதில்ல இந்தியா, எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்து டூயிங் ஸோ வெல்.
யூகே கம்பேர் பண்ணதை விட இங்கே தான் வேக்சினை போட வைக்கிறதுக்கான சக்ஸஸ் ரேட் அதிகம். அந்த பெருமை கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் தான் சேரும். அவங்க ரொம்ப அக்ரெசிவ். நான்லாம் முதல்ல பிஎஸ்சிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து டெசிக்னேட்டட் பீப்புள் கொடுத்து இவங்கெல்லாம் பண்ணியே ஆகணும் டார்கெட் கொடுத்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் நல்ல விஷயங்கள். சம்ஹவ் வேக்சினை வந்து அகெயின்ஸ்ட் ஆன்டி வேக்சின் கேம்பெயின் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா ட்ரோலில் வரும். நிறையா வந்து வேக்சினே போடாதீங்க, இது உங்கள் உடம்பையே மோசமாக்குது, அப்படி இப்படிலாம் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சுத்த பொய். அதெல்லாம் நம்பாமல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எல்லாரும் போட்டுக்கிறாங்க. பேரண்ட்ஸ் முக்கியமாக ரொம்ப கீனாக இருக்காங்க. அது நல்ல விஷயம். வெள்ளைக்காரங்களை விட நம்ம மக்கள் வந்து இந்த விஷயத்தில் விவரமாக இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு கவர்மெண்ட்டும் இனிஷியேட்டிவும் பெரிய வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேக்சின்ங்கிறது எல்லா வியாதியும் தடுக்கிற விஷயம் கிடையாது. கில்லர் டிசீசஸ் அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது வந்துட்டா தப்பிக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால வேக்சின் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம் இல்லையா, குழந்தை பிறந்த உடனே வந்து பலவிதமான கிஃப்ட் கொடுக்குறோம். இப்போ கிஃப்ட் கொடுக்குற நேஷனாக மாறிட்டோம், ட்ரீட் கொடுக்குற நேஷனாக மாறிட்டோம். அதில் பெரிய ட்ரீட்டு பெரிய கிஃப்ட்டு பிறந்த குழந்தைக்கு எதுனா வேக்சின் போடுறது. அது வந்து லைஃப் லாங் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்குது. அதனால் வேக்சின்ஸை போடுறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக எல்லாரும் இருக்காங்க. தெளிவாக இருக்கணும். இதுலேருந்து எந்த மாற்றமும் வரக்கூடாது. ஒரு பெண் வந்து கருத்தரிச்சிருக்காங்கன்னு சொல்கிற ஸ்டேஜ்லேருந்து டெலிவரி பார்த்து அந்த குழந்தைய அடுத்த கட்டமாக க்யூர் பண்ணி அனுப்புகிற வரைக்கும் ரியோ வந்து அம்பர்லா கவர் மாதிரி எப்படி பார்த்துக்கிறீங்க? குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில் தான் முதல்ல ஆரம்பித்த பிறகு முதல்ல நியோனேட்டல் கேருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். நியோனேட்டல்னால் 30 நாள். அதை தாண்டி பீரியாட்ரிக் ஏஜ் குரூப்புங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, 16 வயசு, அதெல்லாம் பண்ணோம். இப்போ நாங்கள் பல ஊர்கள்லேருந்து பேபியை போய் பிக்கப் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைலாம் கொண்டு வந்தோம். அதுக்கு இன்டைரக்டாக நாங்கள் பெரிய ஹெல்ப்பாக இருந்தோம்னு நினைக்கிறேன். இதுக்கு டெலிவரி டாக்டர்ஸ்க்கெலாம் இது ஒரு ப்ராசஸ். இதையும் தாண்டி அடுத்த லெவலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுனா ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். இதை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மற்ற ஊரில் போய் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் நடந்துருச்சு. ஒன்று, குழந்தை வந்து வாட் எவர் ரீசன் சீக்கிரமே பிறந்துருச்சு, அது ஒரு எமர்ஜென்சி. இன்னொன்று தெரிஞ்ச ரீசன், மதருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, மதருக்கு உள்ள ரீசன். மதருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹை பிளட் ப்ரெஷர் வந்துடும், எக்லாம்சியான்னு சொல்லுவோம், ப்ரீ எக்லாம்சியா ஆர் எக்லாம்சியா. அந்த மாதிரி கண்டிஷனில் அவங்களுக்கு கோமா ஸ்டேஜில் போகிறதுக்குமே, இன்னொன்று ஃபிட்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆகிறது உண்டு. அப்போ மதர் மட்டும் இல்லை, குழந்தையும் அஃபெக்ட் ஆகும். இப்போ 2 எமர்ஜென்சி ஒரே நேரத்தில். இதுக்கு பெஸ்ட் வே ஃபார்வர்டு வந்து டெலிவரி டாக்டர் இஸ் அக்ரியபிள். நாங்கள் குழந்தையோட வயிற்றுக்குள்ளேயே மதரையை அனுப்பிச்சி வைப்பாங்க. அது ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சிங்கிற கேரை நாங்கள் கொண்டு வந்தோம். குழந்தைய மட்டும் இல்லை, மதரையும் பார்த்துக்குறோம். மதருக்கு என்ன காம்ப்ளிகேஷன் வந்தால் பார்க்கறதுக்குள்ள இங்கே செட்டப்பை உருவாக்கியிருக்கோம். அனஸ்தட்டிஸ்ட், மயக்குனர்கள், ஃபிசிஷியன், கார்டியாலஜிஸ்ட், இந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணி அவங்களுக்கு பிரசவ சமயத்தில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் மதரை பார்க்கறதுக்கான ஒரு சைட்லேயும் ஐசியூவும் இருக்குது. அதை பார்த்துக்கிறதையும் பண்ணிட்டோம். பாதி ஜாப் தான் மதரை பார்த்துக்கிட்டோம்னா, குழந்தை பிறந்த குழந்தைக்கு வைத்தியம் பண்ணணும். அதை மிச்ச பாதி 2யும் கொடுக்குற சர்வீஸ்னால தான் நாங்கள் டோட்டல் ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, ஃபுல் கேர் கொடுக்குறோம். சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் ரியோ ஹாஸ்பிட்டல் பற்றி. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்கள் எங்களுக்காக காட்டினீங்கன்னா மக்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இட்ஸ் ப்ளஷர். கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம், வாங்க. கண்டிப்பாக சார். ரியோ ஹாஸ்பிட்டல் முழுக்க குழந்தைகளுக்கான ஹாஸ்பிட்டல்ன்றதை அவ்வப்போது பதிவு பண்ணுற மாதிரியே இருக்குது நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் எல்லாம். ஆமாம் சார், இந்த ஃப்ளோர் பர்டிகுலர்லி குழந்தைகளுக்காகவே உள்ள வார்டு. அதனால தான் இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் தான் ஒரு சின்ன டாய்ஸ் வச்சுருக்கோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிவியில் ப்ரோக்ராம் எல்லாமே குழந்தைகளுக்கு இந்த ப்ரெஷர் இல்லாமல் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிசைன் திஸ் வே. பொதுவாக டாக்டர்ஸ் வந்து ரவுண்ட்ஸ் போகும்போது ஸ்டெத்தஸ்கோப் இருக்கும், ஒரு ஒயிட் கோட் இருக்கும், அது அப்படி இருப்பாங்க. நீங்கள் பக்கா ஃபார்மல்ஸில் இருக்கீங்களா? வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இங்கே டாக்டரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். யூஸ்வலாக ஃபார்மலாக கூட இருக்க மாட்டோம். அதே மாதிரி சீஃப், அடுத்து கன்சல்டன்ட், அதுக்கு ஜூனியர்ஸ்லாம் கிடையாது. எல்லாரும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவோம். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் பார்வையில் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அது முக்கியமாக நாங்கள் டெலிபரேட்டாக ஒரு ஸ்டெத்தஸ்கோப்போ அல்லது ஒயிட் கோட்டோ போடுறது இல்லை. ஏன்னா நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு பயம் வரக்கூடாது.
அவங்களில் ஒருத்தராக ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறது தான் நம்ம கல்ச்சரை டெவலப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் நர்சஸ்மே. கிரேட் சார். ஸோ குழந்தைகளா இருக்கணும், அவங்க பேசும்போது அந்நியமாக இருக்கக்கூடாது. ஆமாம், அவங்களுக்கு எந்தவித பயமும் இருக்கக்கூடாது. இது பீடியாட்ரிக் செக்ஷன் இல்லையா. அடுத்து போகிறது வந்து விமென்ஸ் செக்ஷன். ஓகே. அதில் விமென்ஸ் செக்ஷனில் இன்க்ளூடடாக இருக்கிறது ஃபீட்டல் மெடிசன் பற்றின ஸ்பெஷலிஸ்ட் ரன் பண்ணுற யூனிட். அதை பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபீட்டல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்ங்கிறது ப்ரெக்னென்சி அப்போ ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சுன்னா வெளியே இருந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளம்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா டாக்டர் ராஜா. ஃபீட்டல் மெடிசன் அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து கருவுக்கான மருத்துவர்கள், அதான் ஃபீட்டல் மெடிசன் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 செக்மெண்ட்டாகவே பிரிச்சுக்கலாம். ஸோ முதல் 3 மாதங்கள், ரெண்டாவது 3 மாதங்கள், அதுக்கப்புறம் கடைசி 3 மாதங்கள். ஸோ அந்த ஒரு 3 மாதமும் ஒரு ஸ்கேனுமே நம்மளுக்கு ப்ரெக்னென்சியில் என்ன கேட்டால் முக்கியமானது தான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் என்டி ஸ்கேன் சொல்லுவாங்க காமனாக சொல்லணும்னா. ஸோ அந்த என்டி ஸ்கேன்லேருந்தே நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ என்டி ஸ்கேன் தான் ப்ளூ பிரிண்ட் ஃபார் ப்ரெக்னன்சின்னு சொல்லலாம். அந்த என்டி ஸ்கேனில் வந்து நம்ம ஸ்கேனில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் பார்ப்போம் அப்படின்றது இருக்குது. அது கூட சேர்த்து தாயோட பிளட் டெஸ்ட்டும் பார்த்து நம்மளை சுற்றி காமனாக ஒரு சில மரபணு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த மரபணு பிரச்சனைகள் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் வரதுக்கான வாய்ப்பு என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சார், இது வந்து ஒரு 5ஆவது மாதம் அனாமலி ஸ்கேன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5th மந்த் ஸ்கேனுக்கு இன்னொரு பேரே குறைபாடு ஸ்கேன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தையோட ஃபேஸாக இருக்கட்டும், குழந்தையோட மூளை பகுதியாக இருக்கட்டும், இல்லை இங்கே பார்த்தது பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஹார்ட். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹார்ட்டு அதில் போகிற சேம்பர்ஸ், அந்த வியூஸ் எதாக இருந்தாலும் ஓகே. ஸோ நம்ம வந்து அந்தந்த ஸ்டேஜுக்கு குழந்தையோட டெவலப்மெண்ட் ஓகேவா இருக்கா, ஹார்ட்டாக இருந்தாலும் சரி, பிரெயினாக இருந்தாலும் சரி, அதன்ற டீல் பண்ணுவோம். வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை என்ன ஸ்டேஜில் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை மெயினாக அட்ரஸ் பண்ணுற இடம் இதுதான். அட்ரஸ் பண்ணிவிட்டு அது போக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நம்மள்ட்ட எல்லா ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இருக்கனால நம்ம அதை முடிச்சுட்டு இப்போ சப்போஸ் ஒரு ஹார்ட்டில் தொந்தரவுன்னு சொல்லி வர குழந்தைக்கு நம்ம பார்த்துட்டு கார்டியாலஜிஸ்ட் அனுப்பிடுவோம், பீடியாட்ரிக் கார்டியாலஜி அது மாதிரி. ஸோ அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கனால நம்ம அந்த ஃபீல்டு டாக்டர்கிட்ட அனுப்பிச்சு அவங்க ப்ரெக்னென்ட் பேஷண்ட்டும் அவங்க கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. பிறந்ததுக்கப்புறம் எப்படி சர்வைபிலிட்டி இருக்கும், சர்ஜரி என்ன பண்ணணும், இல்லை மெடிசன் மட்டும் போதுமா, ஆப்ரேஷன் பண்ணணுமா, அதோட ப்ரோக்னோசிஸ் என்ன, லாங் டேர்ம் சர்வைபிலிட்டி நம்ம கம்ப்ளீட்டாக இங்கே கொடுத்துருவோம். கண்டிப்பாக சார். இப்போ எங்களுக்கு எப்படின்னா, குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டங்கள் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் குழந்தையோட ஆக்டிவிட்டி, நீர் சத்து, ஸோ இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து எங்களோட டீம், அதாவது நியூனேட்டாலஜிஸ்ட்டும் சரி, ஒரு மகப்பேறு டாக்டரும் சரி, எல்லாம் வந்து ஒரு கொலாபரேட்டடாக அப்ரோச் பண்ணி தான் நம்ம ஒரு டெலிவரியை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரோம். முக்கியமாக சில விஷயங்கள் பார்த்தோம். ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஜோன்ஸ் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ஃப்ளோர் வந்து விமெனுக்காக டெடிகேட் பண்ணது. இதில் இந்த பார்ட் வந்து லேபர் வார்டு, அதாவது டெலிவரி நடக்கிற இடம். நிறைய விஷயம் இருக்குது. அதில் முக்கியமாக நாங்கள் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து சேஃப்டி ஆஃப் த மதர், சேஃப்டி ஆஃப் த பேபி. அதுக்கு வேண்டிய எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து ஸ்பெஷலிஸ்ட்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். இதை தாண்டி கம்ஃபர்ட், ஏன்னா அது வந்து டெலிவரி பண்ணுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அது வந்து கிரேட் ஃபீலிங். எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு பேபி பிறக்கும்போது உள்ள ஃபீலிங் இருக்குல்ல, அது லைஃப் லாங்காக இருக்கும். அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எங்களால் அந்த முயற்சியெல்லாம் எடுத்திருக்கோம். வாங்க. ஓகே, இதுதான் எங்கள் ஒன் ஆஃப் தி லேபர் வார்டு, டெலிவரி நடக்கிற இடம். இதுதான் காட்டெல்லாம் கொடுத்துருக்கோம். யூ கேன் சி அனதர் காட் அந்த இடத்துல ஒரு எண்டில் இருக்கு இல்லையா, அது பேபிஸ்க்கான காட். அதில் வந்து ரெசிசிட்டேஷன் பண்ணுறது, ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸை ஆன்டிசிபேட் பண்ணுவோம். இப்போ ஏதாவது நடந்துடக்கூடாது, அசம்பாவிதமாக குழந்தைக்கு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த செட்டப் ரெடியாக இருக்கும். அங்கே ஒரு காட் எல்லாமே ரெடியாக இருக்கும். முக்கியமாக ஆள் 24/7 இங்கே நியோனாட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க, பீடியாட்ரிஷியன்ஸ் இருப்பாங்க. ரெசிசிட்டேஷனில் அவங்க எக்ஸ்பர்ட். இவங்க ரெசிசிட்டேஷன் ட்ரைனர்ஸ். மற்ற பீடியாட்ரிஷியன்ஸ்க்கு டாக்டர்ஸ்க்கெலாம் ரெசிசிட்டேஷன் எப்படி முதலுதவி கொடுக்குறதுனால ட்ரெயின் பண்ணவங்க, அவங்க தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த பேபி வந்து இங்கே வந்த பிறகு இங்கே வார்மர் இருக்குது, அவங்களுக்கு ஏற்ற டெம்பரேச்சர் கொடுக்குறதுக்காக உள்ள எக்யூப்மெண்ட் இது. அது ஆக்சிஜன் எல்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணுறதுக்குள்ள எக்யூப்மெண்ட் இருக்குது. எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்கான மெடிசன்ஸ்லேருந்து எக்யூப்மெண்ட் எல்லாமே இங்கேயே ஃபுல்லி எக்யூப். இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகப்பிரசவம் சொல்லக்கூடிய நேச்சராகவே பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்றாங்க. அதே மாதிரி சிசேரியன் தான் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மித்து எப்படி இருக்குன்னா, மித்தா இல்லை உண்மையானு தெரில, ஹாஸ்பிட்டல்லேருந்து சிசேரியன் பண்ணிட்டா ஒரு 3 நாள் அட்மிட் ஆகிடுவாங்க, ஒரு வாரத்து வரைக்கும் மெடிக்கேஷன்ஸ் இருக்கும். ஜென்ரல் டெலிவரினா ஒரு நாளில் கிளம்பிடுவாங்கன்றதுக்காகவே ஹாஸ்பிட்டல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றாங்க. இது ஆக்சுவலி எவ்வளோ தூரம் உண்மை சார்? இல்லை, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு நாங்களும் மனுஷங்க தானே. அதில் முக்கியமாக சேஃபாக ஒரு விமெனுக்கு கொடுக்கணுங்கிறத எல்லாரோட நோக்கமாக இருக்கும். சேஃப்டிக்காக தான் அவங்க எடுக்கிற டெசிஷன். சேஃப்டி ஆஃப் த மதர், சேஃப்டி ஆஃப் த பேபி, ரெண்டையும் பண்ணுறதுக்காக அவங்க டெசிஷன் தான் பெரும்பாலான இடத்துல நடக்குது. அதே தான் இங்கேயும். நாங்கள் அந்த ப்ரையாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நார்மல் சுகப்பிரசவத்துக்கு தான்.
அதில் எதுவும் காம்ப்ளிகேஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்போம். அதனால சிசேரியன் செக்ஷனும் நடக்கிறது உண்டு. இங்கே என்ன வித்தியாசம்னா, இங்கே கொஞ்சம் சிசேரியன் செக்ஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, காம்ப்ளிகேட்டட் கேசஸ்லாம் நிறையா வருவாங்க. அதனால சிசேரியன் செக்ஷன் தேவை இருந்தால் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் சுகப்பிரசவம் தான் பண்ணுவாங்க. பெயின்லெஸ் டெலிவரின்னு சொல்கிறாங்க இல்லையா, பெயின் இல்லாமல் பண்ணுறதுக்கான வசதிகள்லாம் இருக்குது. விமன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா, நல்ல பெயின் இருந்து டெலிவரி பண்ணால் தான் நமக்கும் நல்லது, பேபிக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. எபிடியூரல் அப்படின்னு ஒரு அனஸ்தீசியா அப்படின்னு இருக்கு. அது வழியாக பண்ணும்போது பெயின் கம்மியாக இருக்கும். ஆனால் சேஃபான பர்த்துக்கு என்ஷூர் பண்ணலாம். அதுக்கு இங்கே உள்ள ஸ்பெஷலிஸ்ட் அனஸ்தட்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்க அனஸ்தட்டிஸ்ட் வந்து இந்த பெயினை குறைச்சி டெலிவரி பண்ணுறதுக்கான ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. இந்த குழந்தை பிறக்கும் போதே அழுதுகிட்டே பிறக்கிறது, சில குழந்தைங்க அழுவாமையே இருக்கும் அப்படின்னாங்க. எதுக்காக ஒரு குழந்தை பிறந்தோடனே அழுவணும்? அது உயிரோட இருக்குன்றதுக்காக மட்டுமா? அழுகிறது தான் முதல் மூச்சு. அதனால முதல் மூச்சு எடுக்கிறதுக்கு பேபி அழுதே ஆகணும். அழுகலைனா தான் நாங்கள் அழாம ஆகும். அப்புறம் தான் இந்த இதில் வச்சு அவங்கள ரெசிஸ்டேட் பண்ணி வேகமாக கொண்டு வரணும். ஏன்னா முதல் மூச்சு எடுக்கலைன்னா ஆக்சிஜன் கம்மியாகும். அதனால் பல காம்ப்ளிகேஷன் வரும். அதனால் அதை டீல் பண்ணுறது தான் நாங்கள் இருக்கோம் நியோனட்டாலஜிஸ்ட். ஃபீட்டல் சர்க்குலேஷன் சொல்லுவோம். வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அம்மாவோட ஆக்சிஜன் தான் போகும். பேபி வந்து ஒரு பெரிய மூச்சு விடும். அப்போ தான் வந்து ப்ரெஷர் குறையும். லங்ஸில் உள்ள ப்ரெஷர் குறைஞ்சி நிறைய பிளட்டு வரும். அப்போ தான் அந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரீதிங் எடுத்த பிறகு தான் சர்க்குலேஷனே மெயின்டைன் ஆகும். நம்ம ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலே ரொம்ப முக்கியமான பகுதிகள்னு நான் சொல்லுவேன். கரெக்ட். இந்த ஃப்ளோர் தான் நான் சொல்லுவேன். இதை ஹார்ட் ஆஃப் தி ரியோ. ஏன்னா இது இங்கே தான் எவ்ரி மினிட் இன்டென்சிவ் கேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால் ஹை இன்டென்சிவிட்டி ஏரியா இதுதான் ரொம்ப முக்கியமானது. உள்ள டெலிவரிக்கான தியேட்டர் இருக்குது, நியூபார்னுக்கான தியேட்டர் இருக்குது, அடுத்தது பீரியாட்ரிக் தியேட்டர் இருக்குது. எல்லாம் வந்து ஹை இன்டென்சிவிட்டி ஆக்டிவிட்டி நடக்கும் இங்கே. வாங்க உள்ளே போகலாம் ப்ளீஸ். இந்த ரூம் வந்து ஹார்ட் ரூம் சொல்லுவோம். இங்கே ஆக்டிவிட்டீஸ் ஹேப்பன் ஹியர். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் ஹார்ட் ரூம். பேபிக்குள்ள சப்போர்ட் அட்வான்ஸ் லெவலில் நடக்கிற ரூம் அது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரீடேர்ம் யூனிட்னு போட்டிருக்கோம். அதில் எக்ஸ்ட்ரீம் ப்ரீடேர்ம், அதாவது ரொம்ப குறை மாத பிரசவம். மாசத்துல பிறந்த குழந்தைகள் இங்கே இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ட்வின்ஸ் 2 பேபி இருக்காங்க இங்கே. இவங்க எக்ஸ்ட்ரீம் ப்ரீடேர்ம் பேபி. இவங்களை பற்றி சொல்கிறதா இருந்தால், திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. ப்ரெக்னென்சி அங்கே நடந்தது, காம்ப்ளிகேஷன் வந்ததுனால டெலிவரி ஆயிருமோங்கிற பயத்தில் இங்கே கொண்டு வந்தாங்க. வந்த பிறகு வாட்ச் பண்ணி ஒரு 4 வீக்ஸ் ப்ரொலாங் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பிறந்த குழந்தை. ஜஸ்ட் அபவுட் 1 கிலோ. அந்த பேபியும் அதே மாதிரி தான். 2 பேரும் குறைவா இங்கே ரெகுலராக 1 கிலோ கீழே உள்ள பேபிஸ் தான் இங்கே இந்த பார்ட்டில் அட்மிஷன் ஆகும். எல்லா இடத்துலையும் க்ளீனாக தான் இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் இருக்கும். இதை கொஞ்சம் ஐசோலேட்டட் ஏரியாவாக வச்சுருக்கோம். இது வந்து ஹார்ட் ரூம்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. இது இங்கே வந்த உடனே பேபிஸும் மற்ற சைஸில் இருக்கிற குழந்தைகள்லாம் இங்கே அட்மிட் ஆகும். அந்த பக்கம் ஐசோலேஷன் ஒரு வார்டு இருக்குது. அதில் இன்ஃபெக்ஷன் செட் ஆயிடுச்சுன்னா இவங்களோடையோ அல்லது இந்த பேபிஸோட சேர்க்காம அவங்கள ஐசோலேட் பண்ணி வச்சுருப்போம். அதாவது இன்ஃபெக்டட் பேபிஸ்ன்னு சொல்கிறது. வெளியே இருந்து இன்ஃபெக்ஷனோட வர்ற பேபிஸ் அல்லது இங்கே இருக்கிற பேபிஸ் யாராவது இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா ஐசோலேட் பண்ணி அங்கே வைப்போம். ஸோ தட் இவங்கெல்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறக்கா, ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுங்கிற முக்கியமான பிளேஸ். ஆமாம், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் மிக முக்கியமானது. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, இவங்க இத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க 24 hours ப்ரெசன்ஸ் கூடவே இருந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் பார்த்து அதுக்கு அப்பப்போ சரி செஞ்சால் தான் பெரிய மேஜர் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் பண்ண முடியும். நம்ம அவுட்கம் பெட்டராக இருக்கிறதுக்கு இந்த உங்களோட டாக்டர்ஸ் உங்களோட பாட்டு தான் பெரிய பாட்டு. அதே மாதிரி நர்சஸ் அவங்க தான் டாக்டர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி டெடிக்கேட்டடாக 24 hours இருந்து பார்க்கறதுனால தான். அதுவும் எத்தனை மாதம் 3 months to 4 months கூட சில சமயம் ஸ்டே இருக்கும். இவ்வளோ நாளும் காப்பாற்றி கொடுத்த பிறகு தான் பேபி வந்து ஹெல்த்தியாக நம்ம பேரண்ட்ஸ்ட்டை கொடுக்க முடியும். சார், முக்கியமாக ரியோ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஐசோலேட்டட் வார்டில் இருக்கும். குழந்தைகளை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, இல்லை ஆச்சுன்னா இந்த இடத்துல இருந்து பார்த்துக்கிறீங்க. ஸோ இதில் இந்த மிஷின் என்னது சார்? ரியோ இன்டென்சிவ் கேரில் ஃபார் அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காக ஒன்று. அதில் நிறையா இருக்குது. டோட்டல் பாடி கூலிங்னு ஒன்று உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அது ஹோல் பாடியை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு 3 daysக்கு இதன் மூலியமாக அதை ஃப்ரீஸ் பண்ணுங்க சார். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் இருக்குது, ஒரு பிளாங்கெட் இருக்குது, அது வழியாக பண்ணுவாங்க. அதை நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். அது எதுக்குன்னா, பிறந்த உடனே அழுகாமல் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் குறைவாக பிரெயினுக்கு போகிற குழந்தைகளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணி 3 days கழிச்சு ரீவார்ம் பண்ணுவோம். அது ஒரு எக்யூப்மெண்ட் அது இருக்குது. அது தவிர இது ஒரு எக்ஸ்பென்சிவ் மெஷின்.
நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸ், அதை குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்ணுறோம். அது எதுக்காகனா லங்ஸோட ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது குழந்தைகள், எல்லா குழந்தைகளுக்கும். வெளியே வந்தோன்னும் குறையணும். ஓகே. பல காரணங்களுக்காக அது குறையாம இருக்கும். அப்போ வந்து ஆக்சிஜன் உள்ள பிளட் சப்ளை போகாது, ஆக்சிஜனும் இல்லாமல் போயிடும். அப்போ லோ ஆக்சிஜன்ல குழந்தைகள் இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடு கொடுக்கும்போது லங்ஸ் வில் பிகம் வெரி சாஃப்ட். இது மாதிரி பல மிஷின் இருக்கு, இதில் ஒன்று இதுவும் நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஜோனுக்குள்ளேருந்து வரோம். ஆமாம், பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சின்ன குழந்தைகளை வந்து ஹேண்டில் பண்ணுற விஷயம் ரொம்ப பெரிய மேட்டர். இதுவும் ரொம்ப சென்சிட்டிவ். டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத உணர வைக்கிற ஒரு தருவாயின்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தை இல்லாமலேயே எவ்வளோ சென்சிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பேரண்ட்ஸுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை குறைக்கிறதுக்கு தான் நாங்கள் வாட் எவர் இஸ் ரிக்வயர்டு வி ஆர் டூயிங். நெக்ஸ்ட்டு பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர், அதாவது பெரிய குழந்தைகளுக்கான இன்டென்சிவ் கேர் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அவர் இங்கே இருக்கார். ஓகே. அது வந்து என்னோட ஃபாதர் மிஸ்டர் முனியசாமி. அவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபர்ஸ்ட் பிரிக்ல இருந்து இவ்வளோ பெரிய பில்டிங்காக கொண்டு வரதுக்கு என்னோட கனவை நிறைவேற்றி கொடுத்தவர் அவர். இன்னும் ஹீ இஸ் வெரி ஹெல்தி அண்ட் ஸ்ட்ராங். சூப்பர். எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது என்னோட அப்பா. அதனால இந்த மெயினாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தோடனே அவங்க இருக்கிறதுக்கு. ஆமாம், த லீஸ்ட் ஐ கேன் டூ ஃபார் மை ஃபாதர். கிரேட் ஒன். பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர், அதாவது 30 நாள் குழந்தையிலேருந்து 16 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளை பார்க்குற இடம். இங்கே வந்து எல்லாம் சிக்காக இருக்கிறவங்களை மட்டும்தான் அட்மிட் பண்ணுவோம். இவங்க வர்றது ஒன்று, அவங்களா வர்றது உண்டு, ரொம்ப சிக்காக இருக்கிற குழந்தைகளை கூட்டிகிட்டு, அல்லது ரெஃபரல் இந்த 8 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அனுப்பி விடுவாங்க குழந்தைகளை. அல்லது எங்கள் டீமை இங்கேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா நாங்கள் போய் ஆம்புலன்ஸில் போய் பிக்கப் பண்ணி சேஃபாக கொண்டு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். மோஸ்ட் அட்வான்ஸ் சென்டர் மதுரை. ஷூஸை ரிமூவ் பண்ணணும், ஏன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் போகிறோம். ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க பிஎஸ்சிக்குள்ளே மாஸ்க் மாட்டிக்குங்க. இந்த கேர் யூனிட் எதுக்காக சார்? இது வந்து நான் சொன்ன மாதிரி பெரிய குழந்தைகளுக்கு உள்ள கேர் யூனிட். இங்கே 20 பெட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இங்கே பிஸி டைம் ஆஃப் த இயர் தான். இங்கே பலவிதமான ப்ராப்ளத்தோட சில்ட்ரன் அட்மிட் ஆவாங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேஷன் இருக்குது, அங்கேயும் ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அங்கே எதுக்காகனா அங்கே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இருக்கிற பேபினா அதை தனியாக செப்பரேட் பண்ணி பண்ணுவோம். இது தவிர அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக வச்சுருக்கோம். அங்கே என்ஐசியில் சொன்ன மாதிரி இங்கேயுமே வாட் எவர் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தி கேர் விச் இஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு, அதுக்கு வேண்டிய எல்லா மிஷின் வச்சுருக்கோம். 30 நாளுக்கு மேலே இருந்து 16 வயது வரைக்கும் இங்கே அட்மிஷன் போட்டோம். சார், ரியோ ஹாஸ்பிட்டலில் நம்ம ஏற்கனவே பேசினது போல் பல கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு கருவி ஆம்புலன்ஸ். ஸோ இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளோ வந்து எக்யூப்டாக இருக்குன்றது சொல்லுங்கள். ரியோ ஆம்புலன்ஸ் வந்து வெரி யூனிக். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து வி ரீச் ஃபார் அவே பிளேசஸ் ஃப்ரம் ஹியர். சென்னை வரைக்கும், பெங்களூர் வரைக்கும் போகலாம். பட் காமனாக நாங்கள் பண்ணுறது 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அரவுண்ட் மதுரை, 140 கிலோமீட்டர் ரேடியஸில் உள்ள குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள், அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு சேஃப்டிக்கு இன்ஷூர் பண்ணுறோம். இன்னொன்று நான் சொன்னது 500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் கெப்பாசிட்டி அதெல்லாம் உள்ளே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ப்ரிகேரியஸ் பேபிஸ் நீங்கள் ஐசியூவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப குட்டி பேபியாக இருக்கும், 500 கிராம். அதை தாக்கு பிடிச்சிருக்கிற என்வாரன்மெண்ட்டை உண்டாக்குறதுக்காக உள்ள இன்குபேட்டர், ஸ்பெஷலைஸ்டு இன்குபேட்டர்லாம் அவைலபிள். அதே மாதிரி வென்டிலேட்டர், அவங்களுக்கு மூச்சு விட முடியாது, அதை மூச்சுக்கு கொடுக்குறதுக்குள்ள மிஷின். பிளட் ப்ரெஷரை, ஹார்ட்டை நல்லா ஃபங்க்ஷனில் வச்சிருக்கிற உள்ள மெடிசின்ஸ் கொடுக்குறதுக்குள்ள பம்ப்ஸ். வாங்க வாங்க உள்ளே வாங்க. இதான் நான் சொன்ன இன்குபேட்டர். இதில் வந்து உள்ளக வார்மாக வச்சுருக்கோம் பேபியை, செட் டெம்பரேச்சர் வச்சுருப்போம். அதுக்கேற்ற மாதிரி இட் வில் மெயின்டைன். இதுதான் அந்த வென்டிலேட்டர். இதுக்கு உள்ள ப்ரெஷர் வழியாக பேபிக்கு மூச்சு கொடுக்கறதுக்கு, செயற்கை சுவாசம் கொடுக்கறதுக்கு உள்ள மெஷின். இது சக்ஷன் பண்ணுறதுக்கு. இதுதான் பம்ப்ஸ். இதெல்லாம் வழியாக வந்து லைஃபை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள அட்வான்ஸ் மெடிசின்ஸ்லாம் கொடுக்குறதுக்குள்ள பம்ப்ஸ். மானிட்டரிங்லேருந்து எல்லா எமர்ஜென்சி ட்ரக்ஸ் எல்லாமே ஆல் ஃபிட்டட் இன்சைட். ஸோ என்டையராக ஒரு குழந்தை ப்ரீமெச்சூர்டாக இருந்தாலும் அந்த குழந்தைய சேஃப்டியாக இங்கே கொண்டு வர எல்லா எக்யூப்மெண்ட்ஸும். இது ஒரு மினி ஐசியூ, மொபைல் மினி ஐசியூ. கன்சல்டன்ஸ், சீனியர் மோஸ்ட் கன்சல்டன்ட் வில் கோ ஃபார் அ ரெட்ரீவல். இது எங்கேயும் நடக்கிற விஷயம் இல்லை. ஏன்னா யூஸ்வலாக ஜூனியர்ஸ் தான் போய் பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க பேபிஸை. இவங்க கன்சல்டன்ஸே போய் ஒவ்வொரு இடத்துலையும் பேபிஸை அல்லது ஓல்டர் சில்ட்ரன் ஆர் ஈவன் மதர்ஸ்
போய் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. இந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம். இனிஷியல் ஃபியூ ஹவர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால கன்சல்டன்ட் லெட் ப்ரோக்ராம், இந்த ரிட்ரீவல் சர்வீஸ் வந்து கன்சல்டன்ஸே அவங்களே போவாங்க.